ஹலோ கைஸ், இது உங்கள் அரசு 360. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம், அந்த விஷயம் என்ன பண்ணுச்சு, அந்த விஷயத்தினால எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இது எதனால ஆரம்பிச்சிச்சு, இந்த விஷயத்தினால எவ்வளோ பேர் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் அது என்ன விஷயம் அப்படின்றத பற்றி தெளிவாகவே ஆரம்பிச்சிடுறேன். இந்த விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பற்றி பேசுவோம். இந்த விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன இடம் எங்கேன்னா, சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜட்ஜு ஓவர் டென்ஷன் ஆகி ஒரு வார்த்தையை விடுறாரு. அது என்ன வார்த்தைன்னா, இந்த வேலை இல்லாத பசங்க எல்லாருமே காக்ரோச்சுக்கு உகந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. அவங்களாம் காக்ரோச்சஸ் அப்படின்னு அதாவது கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நிறைய பேர் பார்த்து அவர் ஆதங்கத்தில் இருந்தாங்க. எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாத்தையுமே அவர் மொத்தமாக சேர்த்து அவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு கரப்பாம்பூச்சிகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே ஒரு ஆதங்கத்தில் இருந்தாங்க. இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, இவருக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நம்ம அபிஜித்னு ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒன்றுமே பண்ணல. அவர் ஒரு சாதாரண ஒரு ட்விட்டு மட்டும் பண்ணியிருக்காரு. என்ன ட்விட்னா, இந்த கரப்பாம்பூச்சிகள் ஒன்று சேர்ந்தால் உங்கள் கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி. உங்கள் கட்சி இருக்காதுன்னு, இந்த கரப்பாம்பூச்சிகள் ஒன்று சேர்ந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா அப்படின்ற மாதிரி சம்திங் அப்படி ஒரு அசாசினேட்டாக ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு. அந்த ட்விட்டு இப்போ எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து போயிருக்குன்னா, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. இது இந்த இந்த இடத்த மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப 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 முக்கியமான இடம். ஏன்னா ஒரு 5 நாளில் நம்ம இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணுறோம், இல்லை யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு மானிட்டைஸ் வாங்குறதுக்கு, யூடியூப்பில் மானிட்டைஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகுமா? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஒரு 2 மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெறும் 5 நாளில் 12 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில். இது வரைக்கும் காங்கிரஸ் தான் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபஸ்ட்டு இடத்துல இருந்துச்சு. 2வது பிஜேபி இருந்துச்சு. ஆனால் அந்த பிஜேபியை ஓவர்டேக் பண்ணி 5 நாளில் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக காங்கிரஸையும் தாண்டி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கு. பிஜேபி இப்போ எதுக்காக இதை பார்த்து பயப்படுதுன்னா, இவங்க இவ்வளோ தூரத்துக்கு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குமே இருக்கு. என்னப்பா அது ஒரு காக்ரோச்சை வச்சு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களடா அப்படின்ற மாதிரி. சும்மா அது அவர் போட்ட ஒரு ட்விட்டை வச்சு என்னென்ன பண்ணிட்டாங்கடா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இது முத்திரை. அதுக்கப்புறம் அவங்க அந்த காக்ரோச் ஃபேஸில் ஏஐயில் எல்லாமே ஏஐயில் வச்சு செஞ்சுட்டாங்க. இது காக்ரோச்செல்லாம் மைக்கில் வச்சு பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் கூட்டத்தில் போராட்டம் பண்ணுற மாதிரி, தலையில் எலும்பு கையில் எலும்பு கூட வச்சுருக்க மாதிரி நிறையா ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ உண்மையை சொல்லப்போனால் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த காக்ரோச், எங்களை காக்ரோச்சுன்னு சொன்னீங்கள, இந்த காக்ரோச் என்ன பண்ணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அதுக்கு தனியாக கொள்கைகள் வேறு. என்ன கொள்கைன்றத நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். கொள்கை என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விஷயம் அந்த ஜட்ஜை ரிட்டைர்மெண்ட்டுக்கு நாங்கள் எந்த இதுவும் சலுகைகளும் தரமாட்டோம் அப்படின்றதான் கொள்கை. 2வது கொள்கை என்னன்னா, பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ வேலை இல்லாத அந்த இப்போ சொன்னாங்களே சோம்பேறிகள் மற்றும் வேலை இல்லாத குரல் அப்படின்ற மாதிரி தானே இந்த கட்சி இருக்குது. ஸோ இந்த வேலை இல்லாதவங்களுக்குலாம் முழு நேர வேலைகளையும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இதில் நம்மளும் ஒரு விஷயங்கள் கற்றுக்கலாம். என்னென்னா, தனியாக இருக்கிற வரைக்கும் ஒரு தனி மனிதனே. அதே இது கூட்டமாக சேர்ந்தா அந்த கூட்டம் எறும்பு கூட்டமாகாது, ஒரு படையா மாறும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அந்த விஷயம் சின்ன விஷயம்ன்றது சின்ன விஷயமா இல்லை பெரிய விஷயமான்றது அது அப்பாற்பட்டது. ஆனால் அந்த விஷயத்த இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு எலெக்ஷன், அதாவது ஒரு கட்சி, அந்த கட்சி ஆண்டாண்டு காலமாக இருக்குது.
அந்த கட்சியை பீட் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னா அதுவும் வெறும் 5 நாள்ல. இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு. 5 நாள்ல எத்தனை மில்லியனு? 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இதுவே வந்து அவங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இவங்க சப்போஸ் வந்து ஆட்சியில நின்று ஜெயிச்சுட்டு ஆட்சியில நின்றாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க இந்த டைம். உண்மையாவே சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அது என்னன்றதை நான் சொல்றேன். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்கன்னா, அவர் சொன்னார்ல இந்த சோசியல் மீடியா அப்டேட்டர்ஸ், அவங்க தான் நிக்கிறாங்க இப்ப. அவங்க தான் இவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயத்தை வளர்த்து விட்டது. இப்போ நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பார்த்தா கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படின்றது தான் முழு விவரமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து வேலை இல்லாம இருக்கோம்ன்றதுக்காக, அது வேலை இருந்து நாங்க யூடியூப்ல வந்து நாங்க வந்து இப்படி வந்து வீடியோ போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு வேலை இல்லை. வேலை வந்து நீங்க வந்து வருவாய் இது வேலை வந்து யாரும் வந்து இப்போ நீட்டுக்கே வந்து நாங்க எக்ஸாம் எழுதி தான் இது ஒன்று மாதிரி இருக்கு. போலீஸுக்கும் எக்ஸாம் எழுதணும். அதுல இது வெறும் 5000 போஸ்டிங்க்கு 50 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான். அப்படின்ற போது அந்த இது 5000 போஸ்டிங் எழுதுறவன் பாஸ் ஆனது போக மிச்சம் ஏமாந்து தான் திருப்பி வரணும். மறுபடியும் அந்த எக்ஸாமை ட்ரை பண்ணி கடைசியில் அவன் அது போக முடியாத சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் வேற வழி இல்லாம தான் உள்ள வர்றான். சரி, நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் உள்ள வர்றது. இதுல வந்து பொது கருத்துக்களை சொன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப சொசைட்டில வந்து இப்போ பொது கருத்துக்கள் இந்த மாதிரி நடக்குது, இதை வந்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏத்துக்க முடியாத அரசு அப்புறம் எதுக்காக நீங்க வந்து கட்சியா உள்ள வர்றீங்க, உள்ள வந்து ஜெயிக்கிறீங்க? எதுக்காக ஜெயிக்கிறீங்க? நாங்க குறைகள் சொன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்க வந்து கட்சியா வந்து நாங்க இந்த நாட்டுக்கு பிஎம்மா இருக்கவரு, அப்போ நீங்க வந்து அது நாங்க சொல்ற குறைநிறைகளை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நீங்க நல்லா போய் ஆட்சி பண்றீங்க, நீங்க வந்து நல்லா வந்து இது எல்லாமே வந்து மக்களுக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த பெருமையை எடுத்துக்க முடியுதுன்னா, அப்போ நாங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு உங்க ஆட்சியில அப்படின்னு சொன்னா அதையும் எடுத்துக்கிற மனதைரியம் வேணும்ல. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களை, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. முக்கியமாக இந்த ஜனதா பார்ட்டியில் யார் யார் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் ஹார்ட் வந்து போடுங்க. எத்தனை பேர் இந்த காக்ரோச் பார்ட்டியில் சேரணும்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னு பார்ப்போம். சேர்ந்தவங்க வந்து ப்ளூ கலர் ஹார்ட் வந்து இது கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சேர்ந்துருக்கீங்க, எத்தனை பேர் சேரல. ஸோ இதில் வந்து சேர்றதுக்கான லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சேரணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் சேருங்க. வேர்ல்டில் இப்படியும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டுக்குங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் அரசு 360.